இஸ்ரவேல் சிரசே வரவேணும் எனதரசே மனுவே இஸ்ரவேல் சிரசே அருணோதய ஒளிப்பிரகாச அசரீரி ஓரே சருவேச அருணோதய ஒளிப்பிரகாச அசரீரி ஓரே சருவேச வரவேணும் எனதரசே மனுவே இஸ்ரவேல் சிரசே கருணாகரா மெய்யான பராபரா ஆதார நிராதரா அன்பான சகோதரா தாதாவும் தாய் சகலமும் நீயே நாதாவும் தாபரம் நல்குவாயே தாதாவும் தாய் சகலமும் நீயே நாதாவும் தாபரம் நல்குவாயே வரவேணும் எனதரசே மனுவே இஸ்ரவேல் சிரசே அடியோர் பவமோசனா பரலோக சிம்மாசனா முடியாதருள் போசனா முதன்மாமறைவாசனா இடையர் குடிலிடை தேவி எழுந்தாய் இமையவர் அடி தொழுமேன்மை நின்றாய் இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய் இமையவர் அடி தொழுமேன்மை நின்றாய் வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே மறையாகமபோதனே கானாவினதீதனே கலிலேய வினோதனே ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா உன்னத நன்மை மகாதேவ ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா உன்னத நன்மை மகாதேவ வரவே எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே அருணோதய ஒளிப்பிரகாச அசரீரி ஓரே சருவேச அருணோதய ஒளிப்பிரகாச அசரீரி ஓரே சருவேச வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே வாழ்க்கை முழுவதும்
துடிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே, வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே, நீ எந்நாளுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாருன், பாவங்கள் எத்தனையோ, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே, நீ எந்நாளுமே துதிப்பாய்.
எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை நித்தமுன்னை மூடி சூட்டினதுமன்றி நித்தமுன்னை மூடி சூட்டினதுமன்றி நியமதாக ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய் நன்மையால் உன் வாயை உன் வயது கழுகை போல் பலங்கொண்டு உன் வயது கழுகை போல் பலங்கொண்டு ஓங்கும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய்.
நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். துதிகளை பாடி துதித்திட பாத்திரரா தூயவர் இயேசுவை. நீ மனமே துதிகளை பாடி துதித்திட பாத்திரரா தூயவர் இயேசுவை. பரலோக மகிமை துறந்தவரை பாவ உலகில் பிறந்தவரை பரிசுத்தமாகவே வாழ்ந்தவரை பாவிய மீட்டிட வந்தவரை இசை நீ மனமே துதிகளை பாடி துதித்திட பாத்திரரா தூயவர் இயேசுவை. கருணையின் உள்ளம் படைத்தவரை குற்றங்கள் யாவையும் சுமந்தவரை குருசினில் எனக்காய் மரித்தவரை குருதி சிந்தி மீட்டவரை இசை நீ மனமே துதிகளை பாடி துதித்திட பாத்திரரா தூயவர் இயேசுவை. இயேசுவை அன்றி வேறொருவர் காட்சியில் உண்டோ சொல் மனமே. நேசரின் அண்டை என்றும் உணர்ந்து பாசமாய் அவன் பாதத்தில் இருந்து துதிசை நீ மனமே துதிகளை பாடி துதித்திட பாத்திரரா தூயவர் இயேசுவை. அல்லேலூயா.
காணச் செய்வே அற்புதம் கண்டிடுமா உன்னை அதிசயம் காணச் செய்வே அற்புதம் கண்டிடுமா என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் உன்னை அதிசயம் காணச் செய்வேன் உன்னை அதிசயம் காணச் செய்வேன் பலி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே செங்கடலும் நிலந்தே வழிவிடுமே தடைகளெல்லாம் நகர்ந்தே போகுமே இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே உன்னை அதிசயம் காணச் செய்வே அற்புதம் கண்டிடுமா உன்னை அதிசயம் காணச் செய்வே அற்புதம் கண்டிடுமா வேதம் நம்முடைய வாழ்க்கையின் அச்சாரமாக இருக்கிறது. நாம் வாழ வேண்டிய வழியை போதிப்பது நம்முடைய வேதம். கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த வேதம். அதிலிருந்து ஒரு வசன பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். பாஸ்டர் வந்து வாசிப்பாங்க. வாங்க. நாம் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் முதல் 60வது வசனம் முடிய. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலபலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாக்கும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாயுக்கும் சில உச்சிதங்களை கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும், 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக,
உன் சந்ததியார் தங்கள் பகைஞனுடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம ஒரு சிறிய செய்தியை நம்ம கேட்க போகிறோம் வேதத்திலிருந்து. அல்லேலூயா. நிச்சயதார்த்தம் என்றாலே இருதயத்தில் ஏற்படுகிற ஒரு நிச்சயம், அப்படி தானே? இதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை தான் நிச்சயதார்த்தம். அது எதிலிருந்து வர முடியும்னா கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து மட்டும்தான் வர முடியும். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். வந்திருக்கிற அநேகர் விசுவாசிகள் இருக்கிறீங்க. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமேன். எனவே அந்த வசனத்தை நாம் கேட்டோம். இப்பொழுது அந்த வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். பாஸ்டர் செல்வின் அவர்கள் நமக்கு வந்து சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து நமக்கு போதிப்பார்கள், நமக்கும் இங்கே இருக்கிற மணமக்களுக்கும். எனவே கரங்களத்திட்டு எவ்வளோ வரவேற்போமா? சரி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது இந்த மணமக்களை வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். செய்தி கொடுக்கும்படி என்னை வரவேற்ற போதகர் கையை தட்ட சொன்னார். ஆகவே நேரம் நமக்கு அதிகமாய் போய்விட்டதுனால ஏற்கனவே நான் கொடுக்கணும்னு கொண்டு வந்த செய்தியெல்லாம் ஓரமாக வச்சுட்டேன். ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இருந்தாலும் இந்த நிச்சயதார்த்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள்லாம் ரொம்ப பொறுமைசாலிகள் தான். எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்குது. இனிமே தான் சாப்பிட்ணுமா அல்லது சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கீங்களா? சரி, சாப்பிட்டு வந்து உட்காந்துருந்தா பிரச்சனை இல்லை. இனி தான் சாப்பிட்னாலும் பிரச்சனை இல்லை. நல்லா பசிச்சு சாப்பிட்டா அது உடலுக்கு ஆரோக்கியம். நிச்சயதார்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்தை விட இந்த நிச்சயதார்த்தம் ரொம்ப முக்கியமானது. இந்த நிச்சயதார்த்தத்தில் தான் இன்றைக்கி நம்ம வாசித்த அந்த வசனத்தில் ஒரு வசனம் இப்படியாக வருகிறது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அதுதான் அந்த நிச்சயம். நம்ம வாசித்த அந்த வசனத்தில் ரெபேக்காள் ஈசாக்கு மாப்பிள்ளை பெண் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை. ரெண்டு வீட்டாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்ததில்லை, பேசினதில்லை. மாப்பிள்ளையுடைய பாஸ்டர் தான் வந்து பொண்ணு வீட்டில் பேசியிருக்கிறார். ஆனாலும் அவர்களுக்குள் ஒரு நிச்சயம் உண்டாயிற்று, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி. அந்த நிச்சயம் அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அது இன்னைக்கு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நமக்குள் இருக்கும்போது நமக்கு வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். எப்போ பிரச்சனை நமக்கு வரும் அப்படின்னா, தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோமோ அல்லது இது என்னுடைய வாழ்க்கைக்கு சரியான துணை இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பிசாசு நமக்குள்ளே போடுவான். ஆனால் என்றைக்கும் நம்ம இந்த வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி மாப்பிள்ளையும் பெண்ணும் அப்படி சொல்லி நிச்சயம் பண்ணிக்கொள்ளத்தான் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி, ஏன் திருமணம் செய்கிறோம்? ஏன்னா நாளைக்கு திருமணத்துக்காக ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவை மட்டும் கொடுத்துட்டு நம்ம முடிச்சிருவோம். ஏன் மாப்பிள்ளைகிட்ட கேட்போம், ஏன் திருமணம் பண்ணுறீங்க? ஒரு கஷ்டமான கேள்வி தான். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கல்யாணம்னா மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் கை காலெலாம் உதறும். ஆனால் இப்போ 2K கிட்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த கல்யாணம்ங்கிறது ரொம்ப பெரிய ஃபன். ஆமாம், நல்ல விஷயந்தான். நிறையா கலாச்சார மாற்றங்கள் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு காரியத்தை செய்கிறோம், ஏன் செய்கிறோங்கிற தெளிவில்லை அப்படின்னா நம்ம அது நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. வேதம் தான் எல்லாவற்றுக்கும் நமக்கு பதில் கொடுக்கிறது. ஸோ வேதத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். ஏன் நாம் திருமணம் செய்கிறோம்? ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் காரியம் என்னன்னா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தான் கர்த்தர் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று ஆதாமுக்கு ஏவாளை சிருஷ்டித்து கொடுத்தார். ஸோ ஆண்டவர் பார்க்குறார், மாப்பிள்ளை டேனி
தனியாக இருக்கிறது நல்லதல்ல. இல்லையே, அவர் அம்மா அப்பா கூட தானே இருந்தார் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த பிள்ளைகளை வளர்க்கும்போது தெரியும், சின்னதில் இந்த பையங்க அம்மா சேலையவே பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. ஆனால் இந்த ஒரு 12-13 வயசு ஆகும்போது பார்த்திங்கன்னா தனி ரூம் கேட்பான், தனி பெட்டு கேட்பான், எல்லாமே தனியாக வேணும்மா, தனியாக ஃபோன் வேணும் அப்படின்மா. அதிலிருந்தே பார்த்திங்கன்னா ஆண்கள் தங்களை அப்படி தனிமைப்படுத்தி கொள்ள ஆரம்பிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு இசைந்து இருப்பது நல்லதல்ல. ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஆனாலும் அதை விட ஃப்ரெண்ட்ஸை விட ஏற்ற துணை ஒன்று வேண்டும், அதுதான் ஜபா. ஸோ அவர் தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு? இப்போ தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஜபாவை கர்த்தர் கொடுக்குறாரு. கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது? தனியாக இருக்கக்கூடாது. என்னைக்கு உங்களை எந்த இடத்துல பார்த்தாலும் யாரோட தான் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான நோக்கம். வாழ்நாள் முழுவதும் பிரியவே கூடாது எந்த சூழ்நிலையிலும். அதுதான் நாம் திருமணம் செய்கிறதனுடைய நோக்கம். புரிஞ்சிருச்சா? ஆமாம். இரண்டாவது, நாம் ஒரு பரிசுத்தமான சந்ததியை பெற்று ஆண்டவருக்கு மகிமையாய் வளர்க்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். மல்கியால சொல்லி இருக்குது, ஒரு பரிசுத்தமான சந்ததி எழுப்பணும். இன்றைக்கி தேசத்தில் அக்கிரமம் அநியாயம் பெருகிக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்களுக்கு கர்த்தர் சீக்கிரத்தில் ஆசீர்வாதமான பிள்ளை செல்வங்களை தருவார். அப்படி தரும்போது அவர்களை தேவ பக்தியுள்ள சந்ததியாக வளர்க்கணும். ஆண்டவருடைய நோக்கமே இந்த உலகத்தில் மனிதனை சிருஷ்டித்த போது அவர்கள் தேவ பக்தியுள்ள சந்ததியாக பெருகணும்னு தான் ஆண்டவர் விரும்பினார். ஆனால் மனிதன் பாவம் செய்ததுனால சந்ததிகளும் பாவிகளாகிவிட்டார்கள். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், டேனி ஜபா தம்பதியினர் ஒரு பரிசுத்தமான சந்ததிக்கு தகப்பனாய் தாயாய் இருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு நிறையா சத்தியங்களை கற்றுக்கொள்ளணும், ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கொடுக்குற பிள்ளைகளை பரிசுத்தமாய் வளர்க்கணும். தானாக வளர்ந்துடாது எதுவுமே. நீங்கள் ஒரு செடி வைங்க, அதை டெய்லி போய் பார்க்கணும், தண்ணி ஊற்றணும், சுத்தம் பண்ணணும், அப்போ தான் ஒரு செடி ஆசீர்வாதமாக வளரும். அது மாதிரி தான் பிள்ளைகளும் ரொம்ப அதுக்காக எஃபோர்ட் போட்டால் தான் பிள்ளைகளை நம்ம ஆசீர்வாதமாக வளர்க்க முடியும். விசேஷமாக இந்த 2 பேருடைய பெற்றோரும் நல்ல தேவ பக்தி உள்ளவர்கள், பிள்ளைகளை ரொம்ப எஃபோர்ட் போட்டு வளர்த்துருக்குறாங்க. ஆகவே தான் இன்றைக்கி இது ஒரு பரிசுத்த திருமணமாய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. மூன்றாவது, நமக்கு தேவன் பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்றும்படியாக, அதில் பிரதானமானது என்னென்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றினா தான் கர்த்தர்ட்ட போக முடியும். அப்போ அன்பு கூறுறதுக்கு ஒரு நெருக்கமான ஒரு பார்ட்னர் தேவை. தனியாக ஒத்தையில் இருந்துக்கிட்டு நம்ம அன்பு கூற முடியாது. இப்போ 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது தான் ஒருவர் நாம் நேசிக்க முடியும். ஆகவே கல்யாணம் பண்ணுறதே எதுக்கு தான்? லவ் பண்ணுறது தான். லவ் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை. அதை தான் பிசாசு தலைகீழாக மாற்றி விட்டான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான்ல. ஸோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுங்கிறாங்க. இல்லை, கல்யாணம் பண்ணி லவ் பண்ணணும். காலம் முழுவதும் ஒருவர் நேசிக்க வேண்டும். கடைசியாக, இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு சோதனை களம். 1 தீமோத்தேயு 3:5 சொல்லியிருக்கு, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறிந்திருந்தால்தான் அவன் சபையை நடத்த முடியும். ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்தினா தான் சமுதாயத்தில் அவன் கனம் பெற்றவனாக இருக்க முடியும். ஆகவே இந்த குடும்பம் என்பது ஒரு சோதனை களம். இதில் கணவன் மனைவி அந்த காம்பினேஷனுங்கிறது ரொம்ப வியப்பானது. ஏன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது 2 மாலிக்யூல்ஸ் சேர்றது தான். ஏன்னா CO2ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சிங்கிறது என்னன்னு தெரில, உங்களுக்கு தெரியுமா? கார்பனா
அதுவும் ஆக்சிஜன் 2 என்ன? ஆமாம், ரெண்டும் சேர்ந்தா கார்பன் டை ஆக்சைடுங்கிறாங்க. இப்படி கெமிஸ்ட்ரியில் எது எது சேர்ந்தா என்ன வரும்னு தெரியும். ஆனால் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்தா என்ன ஆகும்னு தெரியாது. இனிதான் நம்ம என்ன செய்யணும், இதை கண்டுபிடிக்கலான்னு தான் சாலமோன் 1000 பேரை கல்யாணம் பண்ணான். கடைசியில் அவனால் என்ன செய்ய முடியல, எது எப்படி ரியாக்ட் பண்ணும்னே அவனுக்கு தெரியலை. இது ஒரு அற்புதமான காம்பினேஷன். இது ஒரு சோதனை களம்தான். ஜபா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு மாப்பிள்ளைக்கு தெரியாது, மாப்பிள்ளை எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு. இப்போல்லாம் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள் அவங்கள எப்படி சிரித்து சந்தோஷமாக இருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் சேரும்போது அது ஒரு சோதனை களம். இந்த சோதனை களத்தில் நம்ம ஜெயிக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் அநேக சத்தியங்களை நமக்கு என்ன செஞ்சுருக்கிறார், எழுதி கொடுத்துருக்கிறார். இதன்படி வாழ்ந்தால் ரியாக்ஷன் நல்லா இருக்கும். ஏன்னா ஆமாம், இந்த ரியாக்ஷனுக்காகத்தான் இந்த வார்த்தை. ஸோ வார்த்தையை நேசிங்க, வாசிங்க, வார்த்தையின்படி வாழுங்க. நிச்சயமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெற்று இந்த சமுதாயத்தில் ஒரு கனத்துக்குரிய மனிதர்களாய் நீங்கள் வாழ முடியும். ஸோ 4 காரியம் சொல்லியிருக்கேன் எதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு. சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்பர் 1 நீங்கள் சொல்லுங்கள். அன்பு கூறுறது. அன்பு கூற. ஓகே, முதல் பாயிண்ட்டை விட்டீங்க, இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். சரி, இன்னொரு பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். தனிமையாக இருக்கிறது நல்லது. எப்படி? தனிமையாக இருக்கிறது. இவங்க முதல் பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க, தனிமையாக இருக்கக்கூடாதுங்கிற. பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியம். ஓகே, 3வது பாயிண்ட்டு சொல்கிறீங்களா? பரிசுத்தமான சந்ததியை பெற்று வளர்க்குறாங்க. 4வது சோதனை களம். சோதனைகளை ஜெயிப்பதற்காக திருமணம் செய்கிறோம். ஆகவே இவர்கள் ஆண்டவருடைய சித்தப்படி வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக என்று வாழ்த்தி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். மணமக்கள் செய்தியை கேட்பாங்கன்னு நம்புகிறோம் பாருங்க. எனவே இதை போதகர் நமக்கு விலைக்கு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 4 காரியத்தையும் கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது நிச்சயதார்த்த ஆராதனைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆமென். மிக முக்கியமான நேரம், கவனமாக இருங்க. இல்லை எந்திரிச்சு நில்லுங்க. மணப்பெண் மணமகள் எந்திரிச்சு நில்லுங்க. பிரியமானவர்களே, மணமகன் விக்னேஷ் டேனியலுக்கும் மணமகள் ஜெபா கிரேசிக்கும் திருமணம் செய்ய அவர்கள் பெற்றோர்கள் பரிசுத்தவான்கள் தீர்மானித்ததின் பேரில் திருமண நிச்சயதார்த்தம் செய்ய கூடி வந்திருக்கிறோம். திருமணம் என்பது அவர்கள் வாழ்நாள் முழுவதுக்குமான வாழ்க்கை ஒப்பந்தம். அதை உறுதி செய்து கொள்வதே திருமண நிச்சயம். ஆமென். ஏற்கனவே நான் சொன்னேன், வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வாழ்ந்திருப்பதற்காக ஒரு உறுதி உங்கள் இருதயத்தில் வேணும். அந்த உறுதிப்பாடை வெளிப்படுத்துவது தான் திருமண நிச்சயம். பொதுவாக நிச்சயதார்த்தம் நடத்தி சில மாதங்கள் கழித்து திருமணம் நடத்துவாங்க. அது உறுதி முதல்ல வேணும், அடுத்து திருமணம். இப்போ உங்களுக்கு நாளைக்கே திருமணமாக இருந்தால் கூட இந்த உறுதி ரொம்ப வேணும். திருமணத்தை விட முக்கியம் என்னதுன்னா உறுதி. இந்த உறுதி தான் கடைசி வரை உங்களை என்ன செய்கிறது, நடத்தி செல்கிறது. இந்த உறுதி யார் தருவா? ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார், உங்களுக்கு தந்திருப்பார். எனவே அந்த உறுதியை இப்போ வந்திருக்கிற ஜனங்களுக்கு வெளிப்படுத்த போகிறீங்க. ஓகே, ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்லாம் கேட்க மாட்டேன், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்க போகிறேன். சரியா? சரி. மணமகன் விக்னேஷ் டேனியல் ஆகிய நீங்கள் மணமகள் ஜெபா கிரேசியை நீங்கள் திருமணம் செய்ய சம்மதிக்கிறீர்களா? ஒரு மைக் கொடுத்துருங்க. சம்மதம். அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா மனசில்? இருக்குது பஸ். மணமகளாக இருக்கிற ஜெபா கிரேசி, நீங்கள் மணமகன் விக்னேஷ் டேனியல் அவர்களை திருமணம் செய்ய சம்மதிக்கிறீர்களா? அந்த நிச்சயம் உங்கள் மனசில் இருக்குதா? சம்மதிக்கிறேன். இவங்க 2 பேரும் அந்த நிச்சயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. கர்த்தர் இவர்களை காலம்பூரா இதே நிச்சயத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, அன்போடு வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்வாராக.
மேலும் நாளைக்கு இவர்களுக்கு பரிசுத்த திருமண ஆராதனை நடக்கிறது. அதிலையும் தேவனுடைய ஆவியானவர் இவர்கள் மேல் அசைவாடி இவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இவர்கள் தெரிவித்த சம்மதத்துக்கு அடையாளமாக பரிசுத்த வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க. வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. வேதாகமம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான உடன்படிக்கை புத்தகம். இந்த புத்தகத்தை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்வாங்க. இதுதான் இவர்கள் தங்களுடைய நிச்சயத்தை வெளிப்படுத்துகிற அடையாளமாக இருக்கிறது. மோஸ்ட்டு நீங்கள் கையில் வச்சிருக்க முதலாங்க வாங்க, கரங்களை தட்டி கத்திருக்க நன்றி செலுத்துங்க. நல்லா தட்டுங்க, நல்லா தட்டினா சீக்கிரம் முடிப்பேன் நான். ஓகே, வச்சிருங்க. வெரி குட். அடுத்து மீண்டும் கரங்களை தட்டி கத்திருக்க நன்றி செலுத்துங்க. God bless you. ஆமென். ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். எல்லாரும் உங்களுடைய நிலையில் எழும்பி நிலுங்கள். உங்கள் கைகளை இவர்களுக்கு நேராக நீட்டி இவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆமென். சகோதரர் பிரான்சிஸ் ஹென்றி இவள் நமக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அவர்களோடு கூட ஜெபத்தில் இணைந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான மங்களகரமான மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆவியாவுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம். உம்முடைய வார்த்தைகளின் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்ற காரியத்தின் வழியாக உம்மை நாங்கள் கண்டுகொண்டோம். இந்த நாளின் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நாளை தினத்தில் நடைபெறுகின்ற திருமண விழாவுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர அருமையான பிள்ளைகள் எடுக்கிற எல்லா உடன்படிக்கையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம், உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம் மக்களோடு தங்கி இருக்கட்டும். தொடர்ந்து வழிநடத்தும். ஆமென். எல்லாரும் ஆசீர்வாதம் கூறி கேட்க போகிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷ சமாதானமும் நம்ம அனைவருடன் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது மணமகனுடைய தாயாருடைய பிறந்த நாளுக்காக ஒரு சிறிய கேக் கட்டிங் நடைபெற இருக்கிறது. அப்படியே உட்காந்துருங்க. ஒரு 2 நிமிஷம். இவ்வளோ பொறுத்துட்டீங்க, இன்னும் 2 நிமிஷம் பொறுத்துருங்க. ஆமென். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தர் சகோதரிக்கு பாராட்டி இருக்கிற கிருபைக்காக துதிக்கிறோம். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உங்கள் தயவு காருண்யம் உடைய பிள்ளையை சூழ்ந்திருந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த உலகத்தில் அனுபவிக்கும்படி கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த நாளிலே மகனுடைய நிச்சயதார்த்தத்தில் ஆண்டவரை மகிழ்ந்திருக்க செய்திருக்கிறீர். இந்த நாள் உம்முடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த புதிய வருடம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வருடத்துக்காக தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிற சகல நன்மைகளையும் உடைய பிள்ளை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். உடைய பிள்ளையை சுற்றிலும் உடைய பிரசன்னம் சூழ்ந்து காக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதங்களில் இடராதபடி ஏந்தி கொள்ளுவீராக. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாக இருந்து உம்முடைய பிள்ளையை வழி நடத்தட்டும். இப்போதும் இந்த கேக் இனிக்கிறது போல ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைக்கு இனிமையாக இருக்கட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு, ஹாப்பி பர்த்டே டு
to you. God bless you, dear. May God bless you, dear. May God bless you. Happy birthday to you. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே
பிள்ளையே இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். We're going to sing the promises of Isaiah 58 as a song. Together, let's praise God. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். Come on, clap. Woo! Yeah. He will remove the yoke of oppression. He will remove the pointing fingers. And he will remove the malicious talk from among you. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட
சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை. We're going to keep that singing. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் வரை துதித்தலை ஒருபொழுதும் விட வேண்டாம். இப்பொழுதே உங்கள் அற்புதம் வந்து சேருகிறது. துதிப்போரை அவர் கைவிட மாட்டார், அவர் வார்த்தை தரையில் விழாது. Let's sing that one more time. தொடர்ந்து துதி செய் மனமே,